ஒவ்வொரு மாதமும் இந்த கூடுகையிலே ஒரு மிஷினரியோ இல்லை ஒரு தெய்வ மனிதரை குறித்து நாம் பார்ப்போம். கடந்த மாதத்திலே எந்த தெய்வ மனிதரை குறித்து பேசணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது, ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய அந்த ஒரு முகாமுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு 15 மிஷினரி புத்தகங்கள் அடங்கின ஒரு பேக்கெட் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக ஒரு மிஷினரியை குறித்து இல்லை ஒரு தெய்வ மனிதரை குறித்து பேசணும் யோசித்த ஒரு தெய்வ மனிதர் தான் பக்சிங் சோப்ரா என்கின்ற ஒரு தெய்வ மனிதர். அந்த புத்தகத்தை நான் பார்த்த பொழுது அதை எடுத்து வாங்கி படிக்கணும்னு நான் மிகுந்த வாஞ்சை கொண்டிருந்தேன். அதை அதிகமாய் படித்தேன். அதை இருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். இந்த பக்சிங் சோப்ரா பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு சீக்கிய குடும்பத்திலே மிகுந்த ஒரு பயபக்தியாய் வளர்க்கப்பட்ட ஒரு மகன். இவர் 1903 ஜனவரி 6 இவர் பிறந்தார். இவருடைய பெற்றோர், தகப்பனார் பெயர் வால் ஜவர்மல், இவருடைய தாயார் பெயர் ஸ்ரீமதி லக்ஷ்மி பாய் ஜோயா. இவர் தன்னுடைய படிப்பை எங்கு படித்தார் என்றால் ஒரு மிஷன் ஸ்கூலில் படித்தாராம். இவர் மிஷன் ஸ்கூலில் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான போதனைகளை போதிப்பார்களாம். ஆனால் இவர்கள் கிறிஸ்தவர்கள்னாலே பிடிக்காதான். எப்படி சாதுர் சுந்தர் சிங் இருந்தாங்களோ அதே போல தான் இந்த பக்சிங்கும் என்ன பண்ணார்னா கிறிஸ்டினாலே பிடிக்காதான். கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸே இவருக்கு பிடிக்காது. அதே போல் கிறிஸ்தவ போதகர்கள் போதிக்கிறாங்கன்னா அவர்களை ரொம்ப பிடிக்காதான். அவர்களுக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஒரு மகனாய் தன்னுடைய பள்ளி பருவத்திலே 7 ஆண்டுகள் அந்த மிஷன் ஸ்கூலில் படித்தாராம். இன்டர்மீடியட் படிக்கும் பொழுது அவர் சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற்றதுனால ஒரு முழு வேதாகமத்தை அவருக்கு பரிசாக கொடுத்தாங்களாம். ஆனால் இந்த பக்சிங் என்ன தெரியுமா செஞ்சாராம், அந்த வேதத்தில் உள்ள பேஜஸ் எல்லாவற்றையும் கிழித்து அந்த லெதர் கோட்டிங் இருக்கிறத மாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பைபிளை தூக்கி எறிஞ்சிட்டாராம். அப்படி கிறிஸ்துவ மதத்தை குறித்து ஒரு தவறான எண்ணமோ, தன்னுடைய மதம் ஒரு சமுதாய பணி செய்யக்கூடிய ஒரு சிறந்த மதம் என்று சொல்லி இந்த சீக்கிய மதத்தை குறித்ததான ஒரு எண்ணம் அவருக்குள்ளாக இருந்துச்சாம். ஆனால் அவருக்கு அடிக்கடி ஒரு கனவு வருமாம் சிறு வயதில் இருந்த. என்னன்னா, ஒரு செங்குத்தான ஒரு மலைக்கு மேலே மிகுந்த கஷ்டப்பட்டு மேலே ஏறுவாராம். ஏறி மேலே போகும்போது ஒரு மனிதர் அங்கிருந்து எட்டி உதைத்து அவரை கீழே தள்ளுவாராம். அவர் விழும் பொழுது அவருடைய விழா எலும்புகள் அந்த மலைகளில் சொருகுமாம். அவர் ஓன் கத்தும் பொழுது அதிலிருந்து ஒரு மெத்தைக்கு மேலே விழுவாராம். ஒரு மெத்தை, ஒரு பெட்டு மேலே விழுவாராம். அது விழும் பொழுது அவருக்கு அது சந்தோஷமா இருக்குமா, அது ஒரு பரலோகத்தின் அனுபவமாக இருந்துச்சாம். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதும் இதே கனவு வந்துச்சான். அது என்னன்னா, அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய அநேக காரியங்களை செய்யணும்னு அவர் முற்பட்டு மேலே போகும் பொழுது அந்த காரியம் நடைபெறவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவார். இது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறலை அப்படின்னு சொல்லி அநேக கேள்வியோடு இருப்பாராம். ஆனால் அதற்கு பிற்பாடு தான் தெரிஞ்சுதான், அந்த மெத்தைக்கு மேலே விழுறாரு பார்த்தீங்களா, அந்த மெத்தைன்றது ஏசப்பாவுடைய அன்பு. அந்த அன்பு தான் பரலோகத்தின் பாதை என்பதை பின்பு அவர் அறிந்து கொண்டாராம். இந்த பக்சிங்குடைய வாழ்க்கையில் என்ன விருப்பம் இருந்ததுன்னா, தன்னுடைய பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு we need to go for இங்கிலாண்டில் போயிட்டு நல்லா படிக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும். அதுதான் இந்த பக்சிங்குடைய விருப்பமாக இருந்துச்சான். அவருடைய பெற்றோரிடத்தில் அனுமதி கேட்ட பொழுது அவருடைய தகப்பனார் ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தகப்பனாராக இருந்ததுனால அவருக்கு இவரை அனுப்புறதற்கு விருப்பமே கிடையாதான். ஒரு பருத்தி தொழிற்சாலையை அமைத்து இதை தன்னுடைய மகனுடைய கரத்தில் கொடுத்துடலான்னு சொல்லி, பக்சிங்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி அந்த பருத்தி ஆலையை கொடுக்க முற்பட்டாராம். ஆனால் முற்பட்ட பொழுது இவருடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் இங்கிலாந்து தேசத்துக்கு போகணும், இங்கிலாந்து தேசத்தில் போய் படிக்கணும், இங்கிலாந்து தேசத்தில் நல்ல ஃபாரினர்ஸை போல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கோட்டை கட்டியிருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பக்சிங் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. மூத்த மகனாய் பிறந்த இந்த பக்சிங்க்கு கூட 5 சகோதரர்கள் இருந்தாங்க. ஆனால் தாயார் இந்த பக்சிங் ரொம்ப நேசிப்பாங்களாம். அப்போ பக்சிங்கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்களாம், பக்சிங், நான் உன்னை இங்கிலாந்து தேசத்துக்கு போகிறதுக்கு அப்பா கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டு தரேன், ஆனால் ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியான்னு கேட்டாங்களாம். என்னம்மா ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது பக்சிங்கிட்ட என்ன ப்ராமிஸ் கேட்டாங்க தெரியுமா,
நம்முடைய சீக்கிய மதம் ஒரு உன்னதமான உயர்ந்த மதம். நீ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இதை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்னு என்னை ப்ராமிஸ் பண்ணுவியான்னு கேட்டாங்களாம். பக்சிங் சொன்னாங்களாம், அம்மா அது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் என்னை அப்படி தானே வளர்த்தீங்க, நான் அதை விட்டு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இங்கிலாந்து தேசத்துக்குள்ளே போயிட்டாரு. 1926 செப்டம்பர் இங்கிலாந்து தேசத்தில் இன்ஜினியர் படிப்பதற்காக போனாராம். 3 மாதம் சீக்கிய மத கோட்பாடுபடி ஒழுக்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாராம். அதற்கு பிற்பாடு யோசித்தாராம், ஏன் நான் இவ்வளோ பெரிய முடியை நான் வளர்க்கணும். ஆக்சுவலாக சீக்கிய மதத்தில் அவங்களுடைய ரோமங்களை வெட்டக்கூடாதான், அது அவங்களுடைய சீக்கிய மதத்தினுடைய கொள்கை. சிறு வயதிலிருந்து அவருடைய தலைமுடியையும் அவருடைய தாடியையும் அவர் எடுத்ததில்லை. ஆனால் இந்த இங்கிலாந்து தேசத்தில் போயிட்ட பிற்பாடு மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது, ஃபாரினர்ஸை பார்க்கும் பொழுது, நான் ஏன் இந்த கோட்பாட்டுக்குள்ளாக நான் அடங்கி இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்தாராம், சில மாதங்களுக்குள்ளாக 6 மாதங்களுக்குள்ளாக தன்னுடைய தலைமுடியை முழுவதுமாக என்ன பண்ணாராம், எடுத்து விட்டாராம். அவருடைய தாடி முழுவதையும் எடுத்து விட்டாராம். ஆனால் அவர் யோசித்தாராம், இதெல்லாம் எடுத்தாலும் நான் நல்லா தானே இருக்கிறேன். அதற்கு பிற்பாடு புகைப்பிடிக்கிற ஒரு பழக்கத்துக்கு தன்னை அடிமைப்படுத்தி கொண்டாராம். அதே போன்று குடி பழக்கத்திற்கு, ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு தன்னை அடிமைப்படுத்தி கொண்டாராம். சினிமா தியேட்டர், அப்படி பல்வேறு காரியங்களுக்கு, களியாட்டுகளுக்கு தன்னை விற்று போட்டாராம். தகப்பனார் இடத்துலேருந்து பணம் வாங்குவாராம். ஒரு மாதத்துக்கு 85 ரூபாய் தான் செலவு பண்ணுவாராம். ஆனால் அவங்க கேபிளில் இல்லை ஃபோனில் அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்களாம், 300 ரூபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன்ப்பா, எனக்கு பணம் அனுப்புங்கன்னு சொல்லி இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வைப்பாராம். சேர்த்து வச்சு என்ன தெரியுமா பண்ணுவாராம், நல்ல கோட் ஷூட் ஷூஸ் எல்லாமே வாங்கி போட்டுட்டு அந்த இங்கிலாந்து தேசத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் உள்ள மக்களை போல மாறினாராம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லையாம், அவருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் இல்லையாம். ஒரு நாள் கேட்டாராம், அவருடைய உள்ளத்தில் அவரே கேட்டாராம், நீ இங்கிலாந்து தேசத்தில் நீ என்னத்தை ஆதாயம் செய்து கொண்டாய் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி வந்துச்சான். அது பக்சிங் சொன்னாராம், நான் கோட் போடுறதுக்கும் ஷூட் போடுறதுக்கும் ஷர்ட் போடுறதுக்கும் டை கட்டுவதற்கும் ஷூ போடுவது தான் நான் இந்த இங்கிலாந்து தேசத்தில் கற்றுக்கொண்டேனே தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லி நினைத்தாராம். அப்போ உன் இருதயத்திலே சமாதானமும் மகிழ்ச்சியும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி அவனிடத்துல வந்த பொழுது, நீ இப்பொழுது என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கான்னு சொன்ன அவனுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி வந்த பொழுது, நான் முன்பு இருந்ததை விட என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக, என்னுடைய இருதயம் ரொம்ப மேட்டிமையும் பெருமையும் அதிகமான பொல்லாங்கு நிறைந்ததாய் மாறிவிட்டது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் யோசித்தாராம். இப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்து கனடா தேசத்துக்கு டிசம்பர் மாதத்தில் ஒரு ட்ரிப் போனாங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அப்போது இந்த பக்சிங்கும் சொன்னாரா, நானும் இந்த ட்ரிப்புக்கு போகணுன்னு சொல்லி அந்த விடுமுறை ட்ரிப்பை ஏற்படுத்தின அந்த செக்ரட்டரிகிட்ட போய் பேசினாராம். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாராம் செக்ரட்டரி, அமெரிக்கன்ஸ் வில் ட்ரீட் யூ அஸ் எ டிஃப்ரெண்ட் திங். நீ இந்தியனாக இருக்கிறனால அமெரிக்கர்கள் உன்னை வித்தியாசமாக நடத்துவாங்க, நீ தயவு செய்து போகக்கூடாதுன்னு சொன்னது பொழுது இந்த பக்சிங் சொன்னாராம், எல்லாவற்றையும் சமாளிக்க எனக்கு முடியும், நான் கண்டிப்பாக போவேன் என்று சொல்லி அந்த கனடா தேசத்தில் அந்த ட்ரிப்புக்கு போனாராம். போயிருந்த போது அவர் எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணாராம். களியாட்டுகள், எல்லா காரியங்கள் அந்த இடத்துல இங்கிலாந்து அந்த கனடா தேசத்தில் என்னெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக போனாராம். இந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது செகண்ட் டே என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டியில் கிறிஸ்டின் ஆராதனை நடைபெறுகிறது, நீங்கள் போக விருப்பம் இருக்கவங்க போங்கன்னு சொல்லி ஒரு துண்டு பிரதிகள் எல்லாரும் கொடுத்தாங்களாம். இவர் இதுவரைக்கும் கிறிஸ்தவ கூடுகைக்கு போனது கிடையாது, கிறிஸ்தவ சர்ச்சைக்கு போனது கிடையாது, கிறிஸ்தவ வார்த்தைகளை, ரட்சிப்புக்குரிய வார்த்தையை கேட்டது கிடையாது, பைபிள்களை எரிக்கவும் கிழிக்கவும் முற்பட்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். இவர் என்ன பண்ணாரா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்குது பார்ப்போம், நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அங்கே போய் உட்கார்ந்தாராம். பார்த்தா எல்லாரும் பாட்டு பாடினாங்களாம் எழுந்திருந்து. இவரும் எழுந்திருந்து பாட்டெல்லாம் பாடினாராம். எல்லாரும் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன பொழுது எல்லாரும் முழங்கால் படிட்டாங்களாம். இவர் மாத்திரம் முழங்கால் படிடலையா. அதுக்கு முன்னாடி செய்தி வேலையில் நல்லா தூங்கிட்டாராம். கடைசியாக செய்தி வேலை முடிஞ்சு எல்லாரும் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்ன பொழுது எல்லா ஜனங்களும் முழங்கால் படிட்டாங்களாம். பக்சிங் போடலையா. ஏன் தெரியுமா, இந்த மதம்
சீக்கிய மதத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் கிடையாது. இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்க, இவங்களுக்குள்ளால ஒரு சந்தோஷம் இருக்குதான்னு தெரியலையே, அப்புறம் எதுக்கு நம்ம முழங்கால் படணும்னு சொன்ன பொழுது வெளியில் போகலான்னு எழுந்து போகும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 பேர் சைடில் முழங்கால் படிட்டு இருக்கிறதுனால இவரால் எழுந்து போகலையா முடியலையா. அப்போ யோசித்தாராம், கோயில்களுக்கு போகும்போது கால்களை கழுவிட்டு போகிறோமே, ஒரு முகமதிய மசூதிக்கு போகும்போது நம்ம சுத்தமாக போகிறோமே, இந்த இடத்துல ஏன் நம்ம முழங்கால் போடக்கூடாது என்கின்ற ஒரு சத்தம் கேட்ட பொழுது இவரும் முழங்கால் படிட்டாராம். முழங்கால் படிட்ட அடுத்த நிமிடத்தில் இவருடைய உடம்பு அசைக்கப்பட்டதாம். இவருடைய உடம்புல ஒரு ஷாக் ஏற்பட்டது போல ஒரு பெரிய அசைவாம். இவர் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கினதை இவரால் நல்லா உணர முடிஞ்சதுதான். உடனே அவர் என்ன பண்ணாரா, கத்த ஆரம்பிச்சிட்டாராம், ஆண்டவர் ஆகிய இயேசுவே, உமது நாமமே ஆசீர்வதிக்கப்படுவதாக, உமது நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி கத்த ஆரம்பிச்சாராம். இதுதான் அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்து இடைப்பட்ட, பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட முதல் அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்ற பிற்பாடு 1 வருஷம் மதுபானமும் குடிக்கலையாம், ஸ்மோக்கும் பண்ணல, புகைப்பிடிக்கவும் இல்லையா, யாரும் இவருக்கு சொல்லலையா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரா. அவர்கிட்ட ஒரு பைபிள் கிடையாது, பட் சர்ச்சில் போயிட்டு அந்த இங்கிலாந்து சர்ச்சுக்கு, கனடாலேருந்து திரும்பி வந்து இங்கிலாந்து சர்ச்சுக்கு வருவாராம். இங்கிலாந்து சர்ச்சில் எல்லாரும் வெளியில் வருவாங்களாம், சர்ச்சை விட்டு வெளியில் பார்த்தா எல்லாம் துக்கமாக வருவாங்களாம். இவர் நினைப்பாராம், ஏதோ ஒரு டெத் சர்வீஸ்க்கு ஜனங்கள்லாம் போயிட்டு வந்திருக்காங்க பொழுது, அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வரக்கூடிய இருந்து வெளியில் வரவங்களுடைய முகங்களை பார்க்குறாராம். இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் அப்படி மாறிடுச்சுல்ல. இதை படிச்சுட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய திருச்சபைகள் எப்படி இருக்கிறது? Or the peoples are very happy in going to the churches and getting the God's word. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று பலத்தோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, ரட்சிப்பின் அனுபவத்தோடு, பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட அனுபவத்தோடு இன்னைக்கு சபைகளில் ஆத்துமாக்கள் பூத்து குலுங்குகிறதா? அன்றைக்கு பக்சிங் இங்கிலாந்து தேசத்தில் பார்த்த திருச்சபைகள் அப்படிதான் இருந்ததாம். மக்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு ஒரு டெத் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்த, ஒரு இறந்த வீட்டுக்குடைய ஆராதனைக்கு போயிட்டு வந்தது போல அந்த சர்ச்சுடைய ஆராதனை இருந்ததாம். இவர் அதுக்கப்புறம் சர்ச்சுக்கே போகலையாம். வீக் எண்டில், வீக் டேஸில் ஒவ்வொரு நாளும் சர்ச்சில் போயிட்டு ஜோம் பண்ணுவாராம். 1 வருஷமும் ஜோம்னும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு பெரிய சமாதானமும் ஏற்பட்டதாம். 1929ஆம் ஆண்டு வேளாண் துறையில் இந்த பொறியியல் படிப்பதற்காக இவர் கனடா தேசத்துக்கு திரும்பவும் இங்கிலாந்துலேருந்து போயிருந்தாராம். அங்கே போகும்போது அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்களாம். அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டாங்களாம், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்களா. என்னன்னு கேட்டபோது, எனக்கு ஒரு பைபிள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவன் ஃப்ரெண்டு பாக்கெட்டில் இருந்த நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாராம். ஹிந்துஸ் பைபிள் படிக்க மாட்டாங்களே, பைபிள் பிடிக்காதே அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், ஆமாம் எனக்கு பிடிக்காது தான், என்னுடைய சிறு வயதில், என்னுடைய வாலிப நாட்களில் நான் கிழித்ததுண்டு, அப்படிப்பட்ட என் கூட தேவன் என் கூட பேசுகிறாரு. 18 மந்த்ஸாக நான் இயேசுனுடைய அன்பை அறிஞ்சு கொண்டேன். என் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் யாரும் தர முடியாத சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை எடுத்துகிட்டு போனார். அந்த புதிய ஏற்பாடை அவர் என்ன தெரியுமா செஞ்சாராம், அந்த புதிய ஏற்பாடை காலையில் 3 மணி வரைக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை விதின் டே முடிச்சாராம். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. திருப்பி நெக்ஸ்ட் டே யோவான் படிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தின் மூலமா இயேசு இடைப்பட ஆரம்பிச்சாராம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வார்த்தை. அவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று அந்த யோவான் 3:3 படித்த பொழுது அவருடைய உள்ளத்தில் அந்த சத்தம் ரிங்காரித்து கொண்டே இருந்ததாம். அவருடைய பக்கத்தில் இருந்து ஒரு தெய்வம், யாரோ ஒரு கடவுள் பக்கத்தில் இருந்து அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்வது போன்ற ஒரு குரல் உழைத்த பொழுது இந்த பக்த சிங் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சாராம். தன் சிறு வயதிலே தன் நண்பர்களுக்கு செய்த கொடுமைகள், கல்லெறிந்தது, அவர்களை தவறாக எண்ணினது, கிறிஸ்தவர்களே என்னென்ன பொறாமைகள், பெருமைகள் எல்லாவற்றையும் கேட்டு பாவத்துக்காக மனம் கசந்து அழ ஆரம்பிச்சாராம். அன்றைக்கு தான் அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் அவருடைய வாழ்க்கையில வந்ததாம். அப்படிப்பட்ட இந்த பக்த சிங் அவர் திரும்ப கனடாவிலே என்ன பண்ணாராம், ஞானஸ்தானம் எடுத்தாராம். இயேசுனுடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவர் யோசித்த பொழுது அநேக இடங்கள்ல அவர் அழைக்க ஆரம்பிச்சாராம். அவர் தன்னுடைய அனுபவத்தை அந்த இங்கிலாந்து தேசத்துல சொல்ல ஆரம்பிச்சாராம்.
கனடா தேசத்துலலாம் சொல்ல ஆரம்பிச்சாராம். ஒரு முறை ஒரு இந்திய தேசத்துல இந்தியாவை குறித்து அந்த கனடா தேசத்துல பேசும்படியான ஒரு அழைப்பு வந்துதான். அப்போ அழைப்பு வந்த பொழுது அவர் இந்திய தேசத்தை குறித்து பேசி முடித்த பிற்பாடு ஒரு மனிதர் கேட்டாராம், உங்க இந்திய தேசத்தில் நடைபெறுகிற மிஷனரி பணிகளை குறித்து சொல்ல முடியுமான்னு கேட்ட பொழுது அவருடைய உள்ளத்துல ஒரே கோபமா, அவர் கோபத்துல அந்த மிஷனரி பணியெல்லாம் அவங்க செய்யறதெல்லாம் நல்லது கிடையாது, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி தவறா பேசிட்டு வந்துட்டாராம். ஏன் தெரியுமா? அவர் இந்திய தேசத்துல மிஷனரி பணியை அவர் பார்த்தது எப்படி தெரியுமா? இந்த அமெரிக்கர்களோ இந்த இங்கிலாந்து பீப்புள்ஸோ இந்த ஸ்காட்லாந்து பீப்புள்ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்திய தேசத்து ஜனங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் மிஷனரி பணியை குறித்து கோபத்துடன் சொல்லிட்டு போயிட்டாராம். அப்போ வீட்டுக்கு போயிட்டு அவர் ஜெபிக்க முற்பட்ட பொழுது ஆண்டவர் கேட்டாராம், அவரால் ஜெபிக்க முடியலையா, பக்சிங்கால ஜெபிக்க முடியலையா, நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனித அன்றைக்கு ஜெபிக்க முடியலையா, முழங்கால் படிட்டு ஜோமணி பார்க்குறாரா, அவருடைய குரல் வெளியில வரலையா. அப்போ ஒரு குரல் கேட்டுதான், எனது ஊழியத்தில் குறுக்கிடுவதற்கு நீ யார், எனது ஊழியத்தில் குறுக்கிடுவதற்கு நீ யார். நிறைய நேரத்தில் நம்ம நிறைய ஊழியத்தை குறித்து குறை சொல்கிறோம்ல, பட் தட்ஸ் காட்ஸ் மினிஸ்ட்ரி, தட்ஸ் காட்ஸ் பீப்புள். we don't have any rights to talk about the God's people and God's ministry. அவங்க கணக்கு கொடுப்பாங்கல்ல. பாருங்க, இந்த பக்சிங் ஒரு மிஷனரி பணியை குறித்து தவறாய் சொன்ன பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, எனது ஊழியத்தில் குறுக்கிடுகிறதற்கு நீ யார்? தியாகத்தை குறித்து நீ பேசுகிறாயே, தியாகமாய் எல்லாவற்றையும் செய்யணும் என்று நீ சொல்கிறாயே, நீ என்ன தியாகம் செய்திருக்கிறாய் என்னுடைய ஊழியத்திற்காக? உன் வசதியான வாழ்க்கையை நீ இழந்திருக்கிறாயான்னு சொல்லி கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே இவர் சொன்னாரா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாரா, உன் வீட்டில் உனக்கு தரக்கூடிய சொத்து எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயா? உன்னுடைய தேவைகளுக்கு உன் நண்பர்களிடத்திலோ யாரிடத்திலோ கேட்காமல் நீ வாழ்ந்து காட்டுவாயா? உனக்கென்று நான் கொடுக்கக்கூடிய ஊழியத்தில் உன்னுடைய காரியத்தை குறித்து நீ அதிகமாய் சிந்தித்து செயல்படாதபடிக்கு நான் சொல்வதை மாத்திரம் இந்த ஊழியத்தில் செய்வாயா? we are doing ministry-ல ஏதோ ஒரு விதத்தில் நம்ம செய்கிறோம்ல, ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை அறிஞ்சு நம்ம ஊழியம் செய்கிறோமா? இதை படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பக்சிங் என்கின்ற ஒரு தேவ மனிதர் ஆண்டவருடைய சத்தத்துக்கு இணங்கி கீழ்ப்படிந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இது பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாரா, என்னுடைய பின்வரும் நாட்களிலே எனக்கு தேவைகளை நான் எப்படி சந்திக்க முடியும்னு கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நீ விசுவாசத்தினால் மாத்திரம் பிழைக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு உனக்கு உண்டு. விசுவாசத்தில் மாத்திரம் நீ பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு உனக்கு உண்டு. நீ யாரிடத்திலும் எதுவும் கேட்கக்கூடாது. எந்த மிஷின், சொசைட்டி, சர்ச்சு ஸ்தாபனத்தில் நீ இணையக்கூடாது. நீ தனித்து ஊழியம் செய்யணும் என்கின்ற காரியத்தை குறித்து இந்த பக்சிங்க்கு ஆண்டவர் பேசினாராம், கீழ்ப்படிஞ்சாராம். அதுக்கு பிற்பாடு 7 ஆண்டுகளுக்கு பின்பாக தான் அவர் இந்திய தேசத்துக்கு போனாராம். ஆனால் இந்திய தேசத்துக்கு போவதற்கு முன்பதாக அவர் கனடா பகுதியில் ஊழியம் செய்த பொழுது ஒரு அனுபவம் உண்டாம். என்ன அனுபவம் தெரியுமா? நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சாராம் அவருடைய வாழ்க்கையில். அவருடைய ஷூ வந்து அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சோல் வந்து ஓட்ட விழுந்துடுச்சான். அந்த குளிர் டைமில் அவர் ஒரு ஆஃபீஸரை பார்க்குறதுக்காக போயிருந்தாராம். அப்போது ஆண்டவர் அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணார், ஆண்டவரே என்கிட்ட ஷூ கூட இல்லையா ஆண்டவரே, நான் எப்படி இந்த குளிர் நாட்களில் சர்வே பண்ணுறது போகுது அப்படின்ட்டு. இவர் அந்த ஆஃபீஸரை போய் பார்க்க போயிருந்தார். அந்த ஆஃபீஸர் சொன்னாராம், ஒரு மனிதர் ஒரு பூட்ஸ் வாங்குறதுக்காக, ஷூ வாங்குறதுக்காக பணம் கொடுத்தாரு, நீ ஷூ வாங்கிக்கலன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாராம். See, every move of his life, ஒவ்வொரு மூவும் தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் செஞ்சாராம். பக்சிங் ஜெபித்து செஞ்சாராம். ஒரு முறை இந்த நெசவு தொழில் செய்வதற்காக அதுக்குரிய மிஷின்ஸ், அந்த அறுவடை செய்யக்கூடிய அந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அதை கற்றுக்கொள்வதற்கும் டொராண்டோ என்கின்ற பகுதிக்கு போகணுமா. இவர் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அங்கே போகிறதுக்கு 2000 மைல்ஸ் ட்ராவல் பண்ணுமா. இவர்கிட்ட ஒரு காசும் கிடையாதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த டொராண்டோ பகுதிக்கு ஆண்டவர் சொல்கிறாரா, நீ போவ அப்படின்னாராம். இவர்கிட்ட காசு கிடையாது. அப்போது சர்ச் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு பெரிய போலீஸ்காரர் ரொம்ப ஹைட்டாக இருந்தாராம். அவர் சொன்னாராம், டொராண்டோ போகிறதுக்கு என்கிட்ட டிக்கெட் இருக்குது, 2 நாள் போலீஸ்காரராக நீங்கள் போயிட்டு அங்கே வேலை செய்வீங்களான்னு கேட்டாங்களாம்.
அப்போ இவர் சரி நம்ம டொரண்டோ போகணுமேன்னு சொல்லிட்டு இவர் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாராம், அங்கே போயிட்டு 2 நாள் போலீஸ்காரராக வேலை செஞ்சுட்டு அவர் திருப்பி அந்த தொழிலுக்கு போயிட்டாராம். எது, அந்த அறுவடை செய்யக்கூடிய அந்த மிஷின்ஸ் எல்லாம் பற்றி கற்றுக்கொள்றதுக்கு. அப்போ அந்த பகுதியில் இவர் கடுமையாக உழைத்துக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாளுக்கு காலையில் 4:30 மணிக்கு தொடங்கி 8:30 மணி வரைக்கும் வேலை செய்யணுமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் அதிகமாக உழைத்ததுனால இவருடைய சரீரம் அதிகமாக வேதனைக்குள்ளாக ஜாயின்ட்ஸ் பெயின்லாம் இருந்தபோது ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே என்னால் முடியல, இன்னும் 4 மணி நேரம் நான் எப்படி வேலை செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, 4 மணி நேரம் வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே ஒன்று இந்த மிஷினை உடைச்சிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாராம். இந்த மிஷினை உடைச்சிருங்க. ஏன், இவர் அந்த அறுவடைக்குரிய கதிர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த அந்த கண்டெய்னருக்குள்ளே போடணும். அந்த கண்டெய்னரை என்ன பண்ணணும்னா அந்த அறுவடை செய்கிற அந்த மிஷின் இருக்குல்ல, அது க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது எவ்வளோ அதிகமாக கொடுக்க அது செஞ்சுட்டே இருக்கும். அதுக்குரிய எல்லாவற்றையும் இவங்க இன்னும் 4 hours கொடுக்கணும். இவரால் முடியாத பட்சத்தில் ஆண்டுகிட்ட கேட்டார், ஆண்டவரே அந்த மிஷினை உடைச்சிருங்க ஆண்டவரேன்னு. இவர் சொல்லி முடிக்கவும் அந்த மிஷின் உடைஞ்சு போனதான். 4 நாட்கள் லீவான். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி கேட்காதுங்க, லேப்டாப் உடையணும், பிஸ்னஸ் உடையணும்னு கேட்காதுங்க. சரி, அந்த தேவையில் அவருடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இப்படி அநேக ஜெபங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறத செய்யும் பொழுது அவருடைய லைஃப்பில் நிறைய ஒரு காரியத்தை ஆண்டவர் நடத்தினாராம். அப்புறம் இந்திய தேசத்தில் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய பெற்றோர் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களாம். பாருங்களா, அவங்க அப்பா எவ்வளோ தூரம் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு தகப்பனார் கூட ஒரு முறை சர்ச்சுக்கு இவங்களை பம்பாயில் பையன் இறங்குறான்னு சொல்லி 7 வருஷம் கழித்து பார்த்தபோது சொன்னாங்களாம், நீ சீக்கிய மதத்தை போல நீ நடி, ஆனால் நீ சர்ச்சுக்கு போனால் போய்க்கோ, நீ ஜோம் பண்ணா பண்ணிக்கோ, ஆனால் சீக்கிய மதத்தை இருக்கிறது போல் நடிப்பியான்னு கேட்டதுக்கு அப்போது பக்சிங் சொன்னாராம், அப்படி என்னால் நடிக்க முடியாதுப்பான்னு சொன்னபோது, அப்போ நீ எங்கள் கூட நீ வரக்கூடாது, நான் உங்களை விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும் விட்டுட்டு போயிட்டாங்களாம். இப்படி விட்டுட்டு போன அன்னைக்கு இப்போ சிங்கில் இருக்கக்கூடிய எல்லா சாதுக்களையும் எல்லா சாமியார்களையும் பார்த்து என் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, என் பையனை ரொம்ப நேசித்தேன், அந்த பையனை பார்க்காம என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி சொன்ன பொழுது, இதுக்கு பரிகாரம் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம், நீங்கள் உங்களுக்கு அந்த சமாதானம் வரணும்னா அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்களாம். அப்போ பக்சிங்குடைய அப்பா என்ன பண்ணாரா, சரின்னு ரொம்ப சோகமாக அப்படி போகும்போது ஒரு சர்ச் ஆராதனை நடந்து கொண்டு இருந்துதான். அந்த சர்ச் ஆராதனையில் போயிட்டு அவர் உட்கார்ந்துருந்த பொழுது அந்த தொடக்கத்திலே ஒரு பெரிய ஒளி அவரை சந்தித்த பொழுது இயேசுனுடைய அன்பை அறிந்து கொண்டாராம். பின்பு அவருடைய மனைவி கொஞ்சம் சுகவீனமான பொழுது ஒரு கிறிஸ்டின் டாக்டர் அவருக்கு சிகிச்சை கொடுத்துட்டு நைட்டு போனாங்களாம். அப்போ அவருடைய ஹஸ்பண்டை பார்த்து கேட்டாங்களாம், இந்த மாத்திரைலாம் எனக்கு வேண்டாங்க, நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க, நான் சுகமாயிருவேன்னு சொன்னாங்களாம். அதே போல் அவங்க ப்ரேயர் பண்ணாங்களாம். அடுத்த டே அவங்களுக்கு இருந்த அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகம் கொடுத்தாராம். பாருங்களேன், பக்சிங்குடைய அந்த பக்சிங்குடைய அந்த இருதயத்தின் ஏக்கம், அவங்க பெற்றோர்கள் ரட்சிக்கப்படணும்னு சொன்ன அந்த ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அதற்கு பிற்பாடு அவர் கராச்சியில் சென்று ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. சிந்து என்கின்ற ஒரு இடத்துல போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. மிஷினரிகள் போக முடியாத ஒரு இடம் இந்த சிந்து என்கின்ற ஒரு இடத்துல போயிட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அதிகமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். அநேக இடங்கள்ல நிறைய முகமதியர்கள் வேதத்துக்காய் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இவர் ஜெபித்து கடந்து போவாராம். அந்த இடத்துல அநேக வேதகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அநேகரை கர்த்தர் வைத்திருந்தாராம். இப்படி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அநேக இடங்களில் இவர் கொண்டு போய் என்ன பண்ணாராம், சொல்லி கொண்டே இருந்தாராம். அவருடைய ஊழியத்தில் ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு சின்ன கிராமமா, அந்த இடத்துல சிந்து மொழியில் பேசினாதான் தெரியுமா. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இந்த சிந்து மொழியில் நான் எப்படி பேசுறது, சும்மா சம்பாஷணை பண்ணுறதுக்கும் மட்டும்தானே எனக்கு தெரியும், நான் எப்படி உடைய வார்த்தையை கொடுக்க முடியும்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீதான் அந்த பிரசங்கத்தை சிந்து மொழியில் செய்யணும் போ என்று சொன்னாராம். இவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போயிட்டு அவங்ககிட்ட சொன்னாராம், எனக்கு சிந்து மொழியில் பேச தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும், நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி பேச ஆரம்பித்தாராம். பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி சிந்து மொழியில சரளமாக பேசினாராம். அவருடைய சிந்தையில் அநேக வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அந்த மொழிகளிலே பேசி வந்தாராம். இப்படி கர்த்தருடைய ஊழியத்தை அந்த சிந்து பகுதியில் வல்லமையாய் ஆண்டவர் செய்து முடித்தார். பாருங்க, ஒரு முறை ஒரு கிராமத்தில், ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு கிராமத்தில் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அந்த கூடுகைக்கு வந்தாங்களாம். வந்துட்டு அதில் கொஞ்சம் பேர், ஒரு 58 பேருக்குள்ளாக
பாவ உணர்வு பெற்று அழுது அவர் முன்பாக வந்து ஜெபித்துட்டு கடந்து போனாங்களாம். திரள் கூட்டமான ஜனங்கள் அந்த கிராமத்தில். ஆனால் 58 பேர் தானே வந்தாங்கன்னு சொல்லி இந்த பக்சிங் அன்னைக்கு தூங்கலையாம். நைட்டு ஜெபித்து கொண்டே இருந்தாராம். 3 மணி வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ஆண்டவரே, இந்த பாவ மன்னிப்பை பெறாத ஜனங்களுடைய உள்ளத்தை அசைங்க ஆண்டவரே, அவர்கள் ரட்சிப்பை பெற்று கடந்து போகணும், அவர்களை அசைங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சாம். பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இயேசுடைய அன்பை அறியாத, அந்த கூட்டத்துக்கு வராத 95% மக்கள் அந்த எர்த்குவேக்ல மரிச்சு போனாங்களாம். இவங்க கூட்டத்தில் வந்த 2 பேர் தான் மரிச்சாங்களாம். இது எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்களாம். அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஜனங்கள் எல்லாம் வேதனையோடு இருந்தாங்களாம். உணவு கிடையாது, பணம் கிடையாது, ஆடை கிடையாது, எல்லாவற்றையும் இழந்து போய் நின்னாங்களாம். அந்த நேரத்தில் ஒரு தாய் வந்து கேட்டாங்களாம், என் குழந்தை பாலுக்காக அழுவுது ஐயா, என் குழந்தைக்கு பால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவரிடத்தை கேட்ட பொழுது இந்த பக்சிங் தன்னுடைய அறைக்குள்ளாக சென்று ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு பால் தேவைப்படுகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் சொன்ன பொழுது இந்த பக்சிங் ஆண்டவர் சொன்னாராம், நான் சொல்கிற அந்த இருப்பு பாதை வழியா நீ கடந்து போ, அங்கே இருக்கும் சொன்னாராம். அதே போல் அவர் ஜெபித்துட்டு அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையின்படி போனாராம். டாக்டர் ஆலிர் என்கிற ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் சொன்னாராம், எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய பால் மீதி இருக்கிறது பிரதர், நீங்கள் இந்த பாலை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு புட்டி பால் தான் கேட்டார். ஆனால் அங்கே வைத்திருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பல லிட்டர்ஸ் பால் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். பாருங்க, அந்த ஜனங்கள் எல்லாரும் குடிச்சாங்களாம். அதே போல மக்களுக்கு அந்த நாட்களில் ஒரு போர்வை கூட இல்லாமல் ஒரு அழுக்கான ஒரு அந்த ஆகாரத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த கிடங்குல தூங்கிட்டு இருந்தாங்களாம். அந்த நிலநடுக்கம் வந்ததுனால ஏன் எல்லா பில்டிங்ஸும் தரமட்டமானதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜனங்களுக்காக மீண்டும் அறைக்குள்ளாக சென்று ஜெபம் பண்ணாராம் பக்சிங். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு போர்வைகள் தாங்க ஆண்டவரேன்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நான் சொல்ற அந்த பாதை வழியா கடந்து போன்னு சொன்ன பொழுது அங்க போன பொழுது ஒரு ஆபீசர் சொன்னாரா, மிலிட்டரியில இருந்து எனக்கு கொஞ்சம் நிறைய போர்வைகள் வந்திருக்குது, நீங்க வந்து பார்த்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்களா. 70 போர்வைகள். இவர் கேட்டது 7 போர்வைகள், ஆனா கிடைத்தது 70 போர்வையோடு திரும்பி வந்தாராம். அது மாத்திரமல்ல, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக, என் குழந்தைக்கு ட்ரெஸ் இல்லையா, என் குழந்தைக்கு செருப்பு இல்லையா, என் குழந்தைக்கு தேவையான்னு சொன்னது போல மீண்டும் அறைக்குள்ளாக சென்று ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் சொன்னாரா, நான் சொல்கிற அந்த காட்டு பகுதி வழியாய் போன்னு சொன்ன பொழுது அந்த வழியை கடந்து போன பொழுது ஒரு மனிதர் ஒரு கவரோடு நின்று கொண்டிருந்தாராம். அப்போ பிரதர் பக்சிங்கிட்ட கொடுத்தாரா, நான் வர வழியில் ஒரு மனிதர் வந்து இந்த குழந்தைக்காக யாருக்கா கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதை தாயின் இடத்துல கொடுத்த போது அதை பிரித்த பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்ற ஒரு அளவுள்ள ட்ரெஸ்ஸும் அவருடைய கால்களுக்கு ஏற்ற மேட்சிங்கான அந்த ஸ்லிப்பர்ஸும் கிடைச்சதான். என் அன்பு தேவ ஜனமே, தேவன் சொல்லுகிற சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்த பக்சிங் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தந்தையாக மாறினார். அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலே ஆயிரக்கணக்கான சபைகளை அவர் நிறுவினார். எகோவா ஷம்மா என்கின்ற பிரதர் அண்ட் சர்ச்சஸ்லாம் நம்ம சென்னையில் நிறுவியிருக்கிறார். இப்படி அநேக இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலுக்காக தேவன் பயன்படுத்தினார். இவர் வேதத்தை அதிகமாக நேசித்தார், இவர் வேதத்தை அதிகமாக தியானித்தார். ஒரு முறை ஸ்டான்லி அண்ணன் பக்சிங் அண்ணனை பார்க்கறதுக்காக, பக்சிங் அங்கிளை பார்க்கறதுக்காக போனாங்களாம். அப்போ போயிருந்த பொழுது வெளியில் உட்காந்துட்டு இருந்தாங்களாம். நகைச்சுவையாக சொல்லுவாங்களாம், யார் எந்த ஸ்டான்லி வந்திருக்காங்க, அந்த அந்நிய பாஷை ஸ்டான்லி வந்திருக்காங்களா? ஏன் அந்த நாட்களில் தேவன் ஸ்டான்லி அண்ணன் அப்படி நல்ல வல்லமையாக பயன்படுத்தினதுனால அப்படி சொன்னாங்களாம். ஆனால் ஸ்டான்லி அண்ணன் எங்களுக்கு நிறைய பேர் கற்றுக் கொடுத்தது என்னென்னா, நோட்ஸ் வச்சு மெசேஜ் கொடுக்கணும்னு. ஆனால் பக்சிங் அங்கிள் ஒரு முறை கூட நோட்ஸ் வச்சு மெசேஜ் கொடுத்தது கிடையாது. அப்போ ஸ்டான்லி அண்ணன் அவங்களை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு வேத வசனம் எல்லாம் எங்கே இருக்குமா? இருதயத்தில் இருக்குமா. ஸோ தே நெவர் டிட் நோட்ஸ். ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து வர்றதுனால அந்த வேத வசனம் அவங்க இருதயத்தில் இருக்கிறதுனால அது தானாக வருமா. அது சிலருக்கு தான் அந்த கிருபை, அது வந்து பக்சிங் அங்கிளுக்கு இருந்துச்சான். அதை குறித்து அதிகமாக சொன்னாங்க. ஏன் வேதத்தை அதிகமாக நேசித்தாங்க. அப்போ ஸ்டான்லி நான் உள்ளே போகும்போது ஒரு பெரிய பைபிளில் நீண்ட முழங்கால் படிட்டு அந்த பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்களாம். அவருடைய லைஃப்பில் பைபிளை முழங்காலில் நின்று படிப்பாங்களாம். 96 இயர்ஸ் லாஸ்ட் கன்வென்ஷன்ஸ் மெசேஜ் கொடுக்கும்போது டாக்டர்ஸுடைய அட்வைஸ், நீல் பண்ணக்கூடாது, முழங்கால் பண்ணக்கூடாது, முழங்கால் பண்ணால் அவங்களோட சரீரம் ரொம்ப கஷ்டப்படும், பலவீனப்படுவீங்கன்னு சொன்னாலும் அந்த 95-96 வயதில் கூட முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி தான் மெசேஜ் கொடுத்தாராம். என் அன்பு தேவ ஜனமே, நம்ம ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம்.
ஆண்டவருடைய சத்தம் வேதத்திலிருந்து முதலாவது நமக்கு கிடைக்கும். வேதத்தை அதிகமாய் நாம் நேசிப்போம், வேதத்தை அதிகமாய் நம்ம உட்கொள்வோம். வேத வார்த்தை வந்தவுடன் அதை நான் உட்கொண்டேன் என்று வேதவசனம் சொல்கிறது போல அதிகாலையில் நம்ம வேதத்துக்கு காத்திருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்துக்காய் காத்திருப்போம். அவருடைய சித்தத்தை நாம் செய்வோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் பக்சிங் என்கின்ற ஒரு தேவ மனிதர் ஐயா 1903 ஆண்டிலே இந்திய தேசத்திலே பஞ்சாப் மாநிலத்திலே பிறந்த ஆண்டவரே 2000 ஆண்டிலே தன் ஜீவனை பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனால் அநேக லட்சத்துக்கும் மேற்பட்டதான ஜனங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் வாழ்ந்து காண்பித்தாரே ஆண்டவரே. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காய் ஆண்டவரே அவர் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவரே, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காய் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே அந்த வார்த்தைகளை ஆண்டவரே சுமந்து சென்று அநேக இடங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அநேக வேத புத்தகத்தை அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைகளை அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, அது நிமித்தமாக ஆண்டவரே அநேக ஜனங்கள் கிறிஸ்துவண்டை வழி நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அநேக ரட்சிப்புக்கு நேராய் வழி நடத்தப்பட்டிருக்கிறாங்க. அநேகருடைய கண்ணீர்கள் ஆண்டவரே அவருடைய ஜெபத்தின் மூலமாய் துடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னீங்களோ ஆண்டவரே அதை அவர் இறுதி வரைக்கு கடைபிடித்து தன் வாழ்விலே நீங்க கொடுத்த ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடித்தார். ஆண்டவரே, நீங்களும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்க. நாங்களும் வெற்றியாய் வாழ்ந்து முடிக்க உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க ஐயா. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கு, என் துயர துணியோ இதை யாரென்று கேட்பாரோ, என் காரியமாகவே யாரை அழைப்பேன் என்றே வந்தேனோ.